ஹாய், அனைவருக்கும் வணக்கம். சிறுத்தை குட்டி சிங்கப்பன் இந்த இது எப்படி இருக்க பாருங்கள். பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு இது செலக்ட் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைய சமையல் என்னன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இன்றைய சமையல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்து வெள்ளை சாதம், சிறுகீரை பருப்பு, முருங்கைக்காய், முட்டைக்கோஸ் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். வித்தியாசமாக சாம்பார் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதை சொல்லணுட்டு வடகம், ஜீரகம், மிளகு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம முட்டைக்கோஸ், முருங்கைக்காய், பூண்டு வெளியே சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும். மஞ்சத்தூள்லாம் பருப்புலேயே சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், தக்காளி, பெருங்காயம்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேகிறதுக்கு. அதையே கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சுக்கலாம் காய். நல்லா வெந்து வரட்டும். முட்டைக்கோஸ் வதங்கிருச்சு. முருங்கைக்காய் மட்டும் கொஞ்சம் வேகட்டும். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது வேக வச்சுருக்கிற பருப்பில் சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் இந்த காய் எடுத்து கொட்டிக்கலாம். பருப்போடு சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். காய் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த சமயத்தில் கொஞ்சமாக மட்டும் புளி சேர்த்துக்குங்க. இந்த அளவு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. புளி நல்லா கொதித்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். புளி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். சாம்பார் சூப்பராக இருக்குது. நிஜமாலுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய், முட்டைக்கோஸ் சேர்த்த சாம்பார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நம்ம முட்டைக்கோஸ் வதக்கி போட்டதுனால அந்த ஒருத்தருக்கு அந்த முட்டைக்கோஸோட ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கும். நம்ம வதக்கி போட்டதுனால அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஆறிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். முருங்கைக்காய், முட்டைக்கோஸ் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம். தேங்க்யூ டு ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர். பாய். தேங்க்யூ.
சரியான வெயில். இங்கே பாருங்கள், எல்லாம் இப்படியே கட்டி கிள்ளி போட்டுற வேண்டியதுதான். என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், புல்லு சாப்பிட்டுட்ருக்கு. அணிலோட சவுண்டு எப்படி பாருங்கள், வெயில் கட்டிக்கிட்டே இருக்குது. மாங்காய் எல்லாம் பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? குட்டி குட்டியாக இருக்குது, நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. காற்றடிக்காமல் இருந்தால் அப்படியே வரும், காற்றடிச்சா கொட்டிடும். அணில் கற்றுது பாருங்கள் எப்படி. இது மட்டும்தான் பச்சையாக இருக்குது. கருவு மொத்த செடி தெரியுதுங்களா?